உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்ந்தேனே அம்மா. எத்தனை பெயரம்மா, குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உமதன்பை காட்டிடும் மொழியம்மா. எத்தனை பெயரம்மா, குறையாத கடலம்மா, ஒவ்வொன்றும் உமதன்பை காட்டிடும் மொழியம்மா. அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும், இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும். உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா. பெண்களுள் சிறந்தவராய் பேறுகள் பெற்றீரே, மங்கள மாதாவே உம் பாதம் பணிந்தோமே. கண்ணிமை குன்றாத ஏகநல் உத்தமி, மாசற்ற மாதாவே உம் பாதம் பணிந்தோமே. ஆவினாலே சுவை உதிரம் சுமந்தவரே, தாட்சியின் மாதிரியாகவே உலகில் பிறந்தவரே. ஆவினாலே சுவை உதிரம் சுமந்தவரே, தாட்சியினாலே மாதிரியாகவே உலகில் பிறந்தவரே. கருத்தாங்கிய மாதா, ஆரோக்கிய மாதா, அற்புத மாதா, அடைக்கல மாதா, லூர்து மாதா, பனிமய மாதா, பூண்டி மாதா, பூலோக மாதா, மகிமை மாதா, பாத்திமா மாதா, சகாய மாதா, அதிசய மாதா, சொல்ல சொல்ல இனிக்குதம்மா. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா, உந்தன் புகழ் பாடி மகிழ்ந்தேனே அம்மா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று அன்னையின் கடைசி 9ஆம் நாள் நவநாளில் வந்திருக்கிறோம். அன்னைக்காக நாம் தினம் காவி அணிந்து, தினம் நான் சொல்வது போல காவி அணிந்து நம்மை தியாகம் செய்து உடுத்தி இன்று நாம் கடைசி நவநாளை சந்தோஷமாக கொண்டாடி அதுவும் அல்லாமல் முதல் சனிக்கிழமையும் கூட இன்று. அதேபோல் இன்னொரு விஷயம், நம்ம திருச்சபையில் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், மரியான் சேனை நிறுவப்பட்ட நாள். ஃப்ராங்க் டஃப் என்பவர் மரியான் சேனையை நிறுவினார். அவர் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் நாள் சில கத்தோலிக்க பெண்கள் மற்றும் டப்ளின் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருள் தந்தை மைக்கேல் டாகர் ஆகியோருடன் சேர்ந்து மரியாயின் சேனையின் பிரசிடியம் எனப்பட்ட முதல் சங்க கிளையை ஆரம்பித்து வைத்தார். அன்று முதல் அவரது இறுதி மூச்சு வரை அதனை உலக அளவில் விரிவடைவதற்கு வீரத்தன்மையுடன் அவர் வழிகாட்டினார். இளையடியார் ஃப்ராங்க் டஃப் அவர்கள். அன்னை மரியா தாயில் சிறந்ததோர் கோயில் இல்லை, அன்னை ஒரு ஆலயம் என்று நாம் பெருமை பாராட்டி தாயை தெய்வமாய் மதிக்கிறோம். இந்த தாய்களுக்கெல்லாம் தாயாக விளங்குபவர் அன்னை மரியாள். மன்னகத்தாய், இம்மன்னகத்திற்கு மட்டும் தான் தாய். ஆனால் நாம் அன்னை மரியாளோ மன்னகத்திற்கும் விண்ணகத்திற்கும் தாய் என்றும் வாழும் தாய் என்றும். அன்னை மரியாள் இறைவனை தேர்ந்து கொண்ட ஆலயம், இறை இயேசு உறைந்த ஆலயம், மாசு மறுவற்ற பரிசுத்த ஆலயம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி பேருடையாள் என உலகம் போற்றுமே என ஆண்டவருக்கு புகழ்கீதம் பாடியவர். இன்று பெண் விடுதலை தேடும் சமூகம் அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு அர்ப்பண உணர்வோடு தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் அலகையை மிதித்து நடமாடும் ஆலயங்களாக மாற வேண்டும். அன்னை மரியாளை போன்றும் ஆண் சமூகம் உண்மையிலேயே பெண் சமூகத்தை மதிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தி அன்னை மரியாவுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்த வேண்டும். நாம் அதைத்தான் செய்து கொண்டு வருகிறோம். சிறப்பு வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு ஆராதனை, அன்னை மரியாவுக்கு சிறப்பு வணக்கம். நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறும் முன்பே மரியாள் உலக மீட்பரின் தாயாகுமாறு முன்குறிக்கப்பட்டவராக இருந்தார். ஒரு பெண்ணால் சாவு வந்தது போல் மறு பெண்ணால் வாழ்வு வந்தது என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு எடுத்துக்காட்டு. நாம் இன்றைய வாசகத்துக்கு செல்வோம். இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர்
6:15. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 6:1-5. சட்டங்கள் மனிதனை அழ வைக்காமல் எழ வைக்கட்டும். யூத சட்டப்படி ஓய்வு நாளில் யூதர்கள் பல காரியங்கள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. பசியால் இருந்த சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர் கொய்து உண்டது 2 விதமான வேலைகளை செய்வதற்கு சமமானது. கதிர்களை கொய்வது அறுவடைக்கு சமான செயல். அதை கைகளால் கசக்கி தானியத்தின் உமியை அகற்றும் வேலைக்கு இணையானது. அறுவடை செய்வதும் உமி அகற்றுவதும் வேலைக்கு சமம் என்பதால் சீடர்கள் ஓய்வு நாளை மீறியதாக இயேசுவிடம் குற்றம் சாட்டினார்கள். இயேசுவின் பார்வை பரிசேயர்களின் நியாய பார்வை அல்ல, மாறாக மனித நேய பார்வை. மனிதனை எழ வைக்காமல் அழ வைக்கும் சட்டங்களும் மனிதனை வாழ வைக்காமல் வீழ வைக்கும் தீர்மானங்களும் விசேஷமாய் இருக்கலாம், ஆனால் அது விஷங்கள். பாருங்கள், 33 வயசில் எத்தனை கஷ்டம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பதில் சொல்லி 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 நம்ம பாவம் அவர் இத்தனை சட்டங்களை மாற்றி போட்ட இயேசுவை நாம் பின்பற்றுவோம். அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவோம். நாளை அன்னை மரியாளின் பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.